நான் யூஸ் பண்ணதுலேயே ஒரு பெஸ்ட்டான வாட்சை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. லாஸ்ட் 6 மந்த்ஸாக இந்த ஸ்மார்ட் வாட்சை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சை நான் வந்து நிறைய வீடியோஸ்லேயே வந்து கட்டியிருப்பேன். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இது என்ன ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லி. நார்மலாக நம்ம ஸ்மார்ட் வாட்ச் இல்லை ஸ்மார்ட் பேண்ட் வாங்கினோம்னா அது மேக்ஸிமம் வந்து ஒரு ஸ்போர்ட்டியான லுக்காக கொடுத்துருப்பாங்க. பட் வந்து ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸியான லுக் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் இந்த Amazfit GTR. இந்த வாட்சில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன நல்லா இருக்குது என்ன நல்லா இல்லை, இதை நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்க நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வாட்சோட டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம்னா இதில் 1.39 இன்ச் AMOLED டிஸ்பிளே, ஒரு ஷார்ப்பான டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. இதோட பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 326 ppi. எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா iPhone 11 இருக்கிற அந்த டிஸ்பிளேக்கு ஈக்குவலான ஒரு ppi இருக்குது இந்த வாட்சில். ப்ரொடெக்ஷனுக்காக இதில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட் லேயரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம கையில் பட்டாலும் மேக்ஸிமம் வந்து அது தெரியறதில்லை. அதற்காக ஒரு சிறப்பான லேயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனோட பிரைட்னஸை பொறுத்தவரை நம்ம ஆட்டோ மோட்லையும் வச்சுக்கலாம், இல்லை மேனுவல் மோட்லையும் உங்களுக்கு தேவையான பிரைட்னஸ்ல நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சன்லைட்டில் போகும்போதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு டிஸ்பிளேயாக இருக்குது. இந்த வாட்சில் நீங்கள் டைம் பார்க்க முடியும்னா உங்களுடைய கையை அப்படி லைட்டாக வந்து மேலே தூக்கினா போதும், இதில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் டைம் பார்க்கறதுக்காக இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கையை நீங்கள் லிஃப்ட் பண்ணிங்கனாலே போதும். இந்த ஸ்மார்ட் வாட்சை நீங்கள் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் வாட்ச் மட்டும் போதாது, உங்களுடைய ஃபோனில் Amazfit அப்படிங்கிற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ Amazfit அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ப்ளூடூத் மூலமாக வந்து இந்த வாட்ச் வந்து கனெக்ட் ஆயிரும். ஃபிட்னஸ் கோல்ஸ், நீங்கள் எவ்வளோ தூரம் ஒரு நாள் நடந்திருக்கிறீங்க அந்த மாதிரி டேட்டா எல்லாமே அதில் வந்து டிஸ்பிளே பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய செட்டிங்ஸையும் வந்து நீங்கள் அந்த ஆப்பில் இருந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாட்ச் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸும் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாட்சுக்கு வந்து ஃபிர்ம்வேர் அப்கிரேட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த அப்ளிகேஷனில் இருந்தால் வந்து பண்ண முடியும். இந்த வாட்சோட யூஏ ஒரு சிம்பிளான யூஏன்னு சொல்லலாம். நீங்கள் ஸ்வைப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இதில் உள்ள செட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு லோட் ஆகும். நீங்கள் ஸ்வைப் அப் பண்ணீங்கன்னா இதில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். இந்த வாட்சில் இன்பில்டாக GPS கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அவுட்டோரில் நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் என்ன லொகேஷனில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இந்த வாட்சை நீங்கள் ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஸ்மார்ட் வாட்சா, இன்னொன்று வந்து ஃபிட்னஸ் பேண்டா. ஸோ ரெண்டையுமே வந்து கம்பைன் பண்ண ஒரு வாட்ச்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து இதோட ஃபீச்சர்ஸ் வந்து கம்மியான ஃபீச்சர் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இதில் நீங்கள் கால் பண்ண முடியாது. அது மாதிரி இதில் வர்ற காலை நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணுறது தான் பண்ண முடியும். மிச்சபடி நீங்கள் அதை அட்டன் கூட பண்ண முடியாது. அது மாதிரி உங்களுக்கு வர மெசேஜோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். வாட்ஸ்அப்பில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது அப்ளிகேஷன்ஸில் இருந்தாலும் சரி நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். ஆனால் நீங்கள் இந்த வாட்ச்லேருந்து ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து யூஸ் ஆகுது. இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருந்து உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கிற அந்த மியூசிக் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் இதுலேருந்து டேரெக்டாக நீங்கள் வந்து பாட்டை வந்து கேட்க முடியாது. ஏன்னா அதில் ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி ஆன்போர்ட் ஸ்டோரேஜ் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்கிற அந்த மியூசிக் பிளேயரை இதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த வாட்சை ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 12 வகையான எக்ஸசைஸ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் செய்யும்போது அந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் நிறைய ஸ்மார்ட் பேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரசி லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் நடந்திருக்கவே மாட்டீங்க, அது நிறையா நடந்த மாதிரி காட்டும். சில நேரத்தில் வந்து நீங்கள் நடந்ததே நடக்காத மாதிரி காட்டும். அந்த மாதிரியான எரர்ஸ் எல்லாம் நிறையா வரும். பட் நீங்கள் Amazfit பொறுத்தவரை ஒரு பர்ஃபெக்டான ட்ராக்கிங் எதிர்பார்க்கலாம். இந்த வாட்சில் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 50 மீட்டர்ஸ் வரைக்கும் வந்து ஒரு ஸ்விம்மிங் பண்ணும்போது ஒரு 50 மீட்டர்ஸ் ஆழம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இதில் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மலையில் நனைகிறத பற்றியோ இல்லை வந்து வேறு ஏதாவது தண்ணி படுது இந்த மாதிரி விஷயங்களை பற்றியோ கவலைப்பட வேண்டியதில்லை. ரொம்ப வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட்டில் ஒரு சூப்பரான ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லலாம். இந்த வாட்சில் கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் சென்சர் மானிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணும்போது உங்களுடைய ஹார்ட் ரேட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டினியூஸாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அதை ரிப்போர்ட்டாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ அந்த ஆக்டிவிட்டியில் இருந்து எவ்வளோ ஹார்ட் பீட் வந்து உங்களுக்கு வேலை செஞ்சுருக்கு, அந்த ஒர்க் அவுட் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் எந்த அளவுக்கு ஹார்ட் பீட் ஏறி இறங்கியிருக்கு அப்படிங்கிறத ஃபுல் ட்ராக்காக நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இந்த வாட்சில் ஸ்லீப் ட்ராக்கிங் ஃபீச்சர் இருக்குது. பட் இவ்வளோ பெரிய வாட்சை நம்ம கட்டிட்டு தூங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். கண்டிப்பாக நான் நைட்டில் வந்து இந்த வாட்சை வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. பட் மீ பேண்ட் மாதிரியான ஒரு பேண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் நைட்டில் கட்டிட்டு தூங்கலாம். இதில் வந்து ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்குது. பட் நான் வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்லை. கண்டிப்பான ஸ்லீப் ட்ராக்கிங் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வேறு பேண்ட் மாதிரியான விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்சில் பார்த்தீங்க அப்படின்னா 410 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 2 பின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சார்ஜ் ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வந்து எடுத்துக்குது நம்ம சார்ஜ் பண்ண வரைக்கும். பேட்டரி லைஃபை பொறுத்தவரை நம்ம செக் பண்ண வரைக்கும் இன்டோர் ஆக்டிவிட்டி தான் நான் வந்து அதிகமாக வந்து பண்ணுவேன். அவுட்டோரில் வந்து ஜிபிஎஸ்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படிங்கிறதுனால இதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து 20 நாள் வரைக்கும் நமக்கு வந்து தாராளமாக வந்து சார்ஜ் வந்து நமக்கு நிற்கிது. ஸோ 20 நாளைக்கு முடிவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% இந்த மாதிரி சார்ஜ்
இருக்கும்போது நான் திரும்ப சார்ஜ் போட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிறது எவ்வளோ அப்படிங்கிறது நான் பார்த்ததில்லை. இந்த வாட்சில் ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எனேபிள் பண்ணோம் அப்படின்னா ஒரு வாரம் தான் வந்து இதுக்கு வந்து தாக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணுறதை வந்து குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து பேட்டரி லைஃப் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த வாட்சில் இருக்கிற பிரச்சனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோட ஒரிஜினல் வியர் ஓஎஸ் வந்து கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி வந்து வியர் ஓஎஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அப்ளிகேஷன் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரியான வசதிகள் வந்து அதில் இருக்கும். அது வந்து இதில் வந்து கிடையாது. நீங்கள் எந்த விதமான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்ஸ்டால் பண்ணவே முடியாது. இந்த வாட்சில் உங்களுக்கு வாட்ச் ஃபேஸஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் வந்து இன்பில்ட் அப்ளிகேஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆன்லைன் வாட்ச் ஃபேஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஒன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் வாட்சுக்கு வந்து சிங்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சில் வந்து 3 வாட்ச் ஃபேஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். 3ஐயும் வந்து நீங்கள் மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ச் ஃபேஸஸை பொறுத்தவரை Amazfit வந்து ஒரு சூப்பரான வாட்ச் ஃபேஸஸ் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த Amazfit Smartwatch GTR 47mm இந்தியாவில் 10,999 ரூபாய்க்கு, அதாவது 11,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த விலைக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லலாம். பில்டாக வந்து ஜிபிஎஸ் கொடுத்துருக்காங்க, லெதரில் வந்து ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வேறு ஸ்ட்ராப்பெல்லாம் கூட இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் உள்ள ஒரு ஸ்மார்ட் வாட்சை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாட்சும் உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து எனக்கு வந்து கால் பேசுகிற மாதிரி அது மாதிரி வேறு கால் சம்மந்தமான ஆப்ஷன்ஸ் நிறையா வேணும், நான் வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஸ்மார்ட் வாட்சுக்கு போகலாம். இந்த Amazfit GTR வாட்சை பற்றி தானே ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ சொல்லியிருக்கேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூ இல்லைனா டெக் நியூஸில் சந்திப்போம். நான் ஜான்சன் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.